வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 38. பல வருடங்களுக்கு பிறகு அன்றுதான் வாழ்வில் 2ஆம் முறையாக பெரும் நிம்மதியை உணர்ந்திருந்தாள் அருந்ததி. முதல் முறை ரிச்சர்ட் அவளை தன் தங்கையாக பொறுப்பேற்றுக் கொண்ட பொழுது இதே நிம்மதியை உணர்ந்திருக்கிறாள். இனி ஒவ்வொரு நொடியும் பயந்து பயந்து மானம் காக்க ஓட தேவையில்லை. தனக்கென்று தன்னை பாதுகாக்க ஒரு அண்ணன் வந்துவிட்டான் என்று சிறுமியாக அவள் ஆனந்த கடலில் கண்ணீருடன் நீந்திய தினம் அன்று. சிந்துஜா தன்னை பற்றியும் தன் குடும்பத்தினரை பற்றியும் முழுமையாக தெரிவித்து, நீ அப்படியே என்னோட பிரதிபலிப்பு. உன்னை பத்தி கேள்விப்பட்ட நொடியிலிருந்து உன்னைய செருகுக்குள்ள அடக்காத்து மகளா பாசமழ பொழியணும்னு ஒவ்வொரு செல்லும் துடிக்குதுரா. ஒரு பெண்ணா நான் அனுபவிச்ச கொடுமைகளும் வலிகளும் எனக்கு தான் தெரியும். அந்த துடிப்பையும் தவிப்பையும் நீயும் அனுபவிச்சிருக்கங்க போது என்னால அந்த உணர்வுகளை தாங்க முடியல. இனி உனக்கு ஒரு நல்ல அம்மாவா நான் இருப்பேன்டா என உணர்ச்சி பொங்க கூறியவள் அருந்ததியை தன் தோளில் சாய்த்து உச்சியில் முத்தமிட அவள் அன்பில் மெய் சிலிர்த்தவளும் தன் நெடுநாள் வேதனையை கண்ணீராக அவளிடம் இறக்கி வைத்தாள். இவளுக்கு அண்ணனாக ரிச்சர்ட் பொறுப்பேற்று என்னதான் அவர்களுக்குள் அன்பும் அக்கறையும் பெருமளவில் தோன்றினாலும் இயல்பிலேயே ஆண் என்கிற இன பேதத்தால் இவள் சற்றே ஒதுங்கி இருந்ததும் அதை கூட்டும் விதமாக இருவருக்கும் சமூகத்தில் ஏதும் அவப்பெயர் கிடைத்துவிடுமோ என்ற அச்சத்தில் அவன் இவளை தன்னிடமிருந்து பிரித்து விடுதியில் தனியாக தங்க வைத்ததும் என அவர்களுக்குள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே இயற்கையிலேயே உருவாகின்ற எவ்வித நெருக்கமும் உரிமை உணர்வும் எந்த ஒரு செயல்களிலும் வெளிப்பட்டதே இல்லை. அண்ணன் தங்கை என்ற உறவானாலும் இருவருக்கும் இடையே அது கார்டியன் மற்றும் வார்ட் என்கிற உறவு அளவிலேயே நின்றுவிட்டது. இன்று சிந்துவிடம் ஏற்படும் மன நெருக்கம் நதியாகிய தான் தேடி அலைந்த சமுத்திரத்தில் வந்து சங்கமித்தது போல் அவளுக்கு மிகுந்த மனநிறைவை உண்டாக்கியது. அவள் முகத்தை நிமிர்த்தி, உன்னை இப்படியே என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆக்சுவலி கருணும் அதைத்தான் பெரிது விரும்புவான் என்று சிந்து கேலியாக மொழிந்ததும் அருந்ததியின் முகம் சூடேறியது. பட் நாம ரிச்சர்டையும் கவனிக்கணும்டா என அவள் தீவிரமாக கூற, ஆமா ஆண்டி, அண்ணாவும் பாவம் யாருமே இல்லாம வீட்டுல தனியா தான் இருக்காங்க. கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி நான் கேட்ட போதெல்லாம் ஏதாவது காரணம் காட்டி தட்டி கழிச்சிடுவாங்க என்றாள் இவள் வருத்தத்துடன். அதுக்கு காரணம் நீதாண்டா. நானா என்று திகைத்தாள் அருந்ததி. தனக்கு வரப்போற மனைவி கிட்ட உங்களோட உறவுக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரியாததுனால உனக்கு சரியான வாழ்க்கை துணை அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா இருந்திருக்கான். ஓ, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது என்றாள் பெண் கவலையோடு. உண்மை தெரிஞ்சா நீ வருத்தப்படுவேன்னு தான் அவன் மறைச்சிட்டான். நேற்றுக்கு விவரமா பேசி எங்களோட சம்மதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொதுவா கலந்துரையாடும் போதுதான் அவனுடைய வயசும் தனிமையும் என் மனசை உறுத்துனது. அவனை விட வயசுல சின்னவங்களா இருக்கிற உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்றதை விட முதல்ல ரிச்சர்டுக்கு கல்யாணத்தை முடிக்கிறதா எனக்கு அவசியமா பட்டது என்று சிந்து தொடர்ந்து தங்கள் முடிவை தெரிவிக்க முகம் மலர்ந்தவள், என்ன அச்சியாக்காவா? ஆனா அண்ணா அன்னைக்கு அந்த அக்காவையும் அவங்களையும் ஒன்னு சேர்த்து ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, அது ஏன்னு இப்பதான் புரியுது என புன்னகைத்தாள். அன்று பகலில் அவள் சிந்துவோடு உரையாடி கொண்டிருந்ததை அருந்ததி தனக்குள் எத்தனை முறைதான் ரீவைண்ட் செய்து கொண்டிருந்தாலோ தெரியவில்லை. மணி 11 குறிக்கும் வகையில் ஓசை எழுப்பவும் தான் கருண் இனமும் தன்னோட அலைபேசியில் பேசவே இல்லை என்பது அவளுக்கு மூளையில் உரைத்தது. அவரிடம் பேசச் சொல்லி நம்பர் தருவதாக அம்மா என்னுடைய நம்பரை வாங்கி சென்றார்களே, அப்புறம் ஏன் அவர் இன்னும் என்னிடம் பேசவே இல்லை? இத்தனை நேரத்திற்கு பிறகா என்னுடன் பேசப் போகிறார்? ஒருவேளை அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது நான் அவருடன் பேசவில்லை என்றதும் கோவித்துக் கொண்டாரா என விரல் நகம் கடித்தாள். ஆண்டி என்று அழைத்தவளை அம்மா என திருத்தி இருந்தாள் சிந்துஜா. விரல்களில் உள்ள நகங்கள் யாவும் தரைக்கு இடம் பெயர அதற்கு மேல் செய்வதறியாது இலக்கென்று இருளை வெறித்திருந்தவளின் விழிகள் தன்னை மீறிய சோர்வில் தாமாக மூடிக்கொண்டது. காலை காஃபியோடு அண்ணனும் தங்கையும் ஹாலில் அமர்ந்து தங்களது எதிர்காலம் குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்க ரிச்சர்டின் அலைபேசி தன் இருப்பை உணர்த்தி அவனது கவனத்தை ஈர்த்தது. திரையினை பார்வையிட்டவனின் விழிகள் சட்டென்று திரும்பி எதிரில் உள்ளவளை வேகமாக அளந்துவிட்டு,
ஒரு முக்கியமான போன் கால்டா, இந்த வந்துடுறேன். என்னை எழுந்து வெளியே சென்றான். டீப்பாயில் கிடந்த அன்றைய நாளிதழை எடுத்து அவள் சாவதானமாக புரட்ட ஆரம்பிக்க சற்று நேரத்தில் பரபரப்புடன் உள்ளே வந்தான் ரிச்சர்ட். தன்னிடம் பார்வையை வீசியவளிடம் வலிந்து ஒரு புன்னகையை வெளிப்படுத்தியவன் அவளுக்கெதிரே அமர்ந்து மேகசீனை பார்வையிடும் போர்வையில் ஏதோ தீவிர யோசனையில் நெளிந்து கொண்டிருந்தான். சட்டென்ற முகத்தில் வெளிச்சம் பரவ, அருந்ததிமா என வேகமாக உறக்க அழைத்து விட்டான் நாயகன். அவனின் சத்தத்தில் அண்ணா என்று அவள் விழிகளை விரிக்கவும் தான் தன்னை அடக்கியவனாக லேசாக அசடு வழிந்து, ஆமா, நீ இங்க இருக்கப்ப அப்பா அம்மாவோட படத்துக்கு பூக்கள் பறிச்சு மாலை தொடுத்து போடுவியே, ரொம்ப வருஷங்களாயும் அத மறந்துட்டியா என்றான். ஆமாண்ணா, மறந்தே போயிட்டேன், சாரி, இப்ப போறேன் என்று அவள் எழவும் நிம்மதி அடைந்தவன், பரவாயில்ல, நீ நிதானமா படிச்சுட்டு வா, ஒன்னும் அவசரம் இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஆபீஸ் ரூமுக்கு போறேன் என்று எழுந்தான். அவள் வாசலை தாண்டவும், சே, அவனெல்லாம் காலங்காத்தாலே டென்ஷன் பண்ணிட்டான் என்று தன் பிடரியை தடவியவனுக்கு அவனுடன் பேசியதை எண்ணி உதடுகளில் முறுவல் அரும்பியது. கருண் எதற்காக இந்நேரத்திற்கு அழைக்கிறான், அதுவும் தன்னை என குழம்பிய வண்ணம் இவன் காலை பிக்கப் செய்ய ஆரவாரமாய் தன் பேச்சை துவக்கி விட்டான் அவன். ஹலோ மாப்ள சார், எப்படியோ எங்களை ஜோடி சேர்க்கிறேன் பேர் வழின்னு நீங்க உங்களுக்கு ஜோடியை தேடிட்டீங்க போல என்று கருண் கலாய்க்கவும், அப்படியா, இது என்ன புது கதை சார் என்றான் ரிச்சர்ட் ஏதும் அறியாதவனாய். போதும், அம்மா நேத்திக்கு ராத்திரியே என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இதுல என்னால தாங்கவே முடியாத கொடுமை என்ன தெரியுமா என்று கருண் சோகமாக கேட்க, என்ன உன் அத்தை பொண்ணுக்கு நான் ரூட்டு விட்டதா என்றான் ரிச்சர்ட் கேலியாக. அது ஒரு பிரச்சனையே இல்ல, ஆனா நான் என் ஆளோட சேர்ந்திருக்க திட்டம் போடும் போதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத அப்பாவி பிள்ளையா உங்களை உங்க ஆளோட சேர்த்து வச்சுட்டு சுத்தி இருந்திருக்கேனே, ஐயோ, இதை விட கொடுமை வேற ஏது சரவணன், என்னை எப்படியெல்லாம் மாக்கானா யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்க, நேத்துல இருந்து அதை சொல்லி சொல்லி என் அண்ணி வேற நீ எப்படி எல்லாம் கேலி பண்ணிட்டு சிரிக்கிறாங்க தெரியுமா என்றான் சற்று ஆவேசமாக. ஹே, போதும் அடங்கு, என்னவோ நீ ஒண்ணுமே தெரியாத அப்பாவின்றது போலலாம் என்கிட்ட சீன போடாத, ஒரு பெண் டிரைவ கொடுக்கறதுக்காகத்தானே வீடு தேடி வந்து ஏமாந்தவனை பத்தி எனக்கு தெரியாதா, பயங்கர புத்திசாலியா இருப்பீங்க போல இருக்கே, ஏதோ கொஞ்சம் என்றவன், சரி, இன்னும் விஷயம் வெளிவரலையே என்றான். எது விஷயமா, என்ன விஷயம், அப்படியா, ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வைக்கிறேன். என்னது, இருங்க, நான் பேச வந்தது இன்னும் சொல்லவே இல்லையே, வந்தியா வழிக்கு, அப்ப சொல்லு என்றான் புன்னகையுடன். அருந்ததி எழுந்துட்டாளா, இப்ப வந்து அவளை பாக்கலாமா, அதானே பார்த்தேன், சர்ப்ரைஸ் விசிட்டா, நீ கலக்கு ராஜா, நான் தான் உன் முறை பண்ண வச்சுட்டு என்ன செய்ய போறனோ தெரியல என பெருமூச்செறிந்தான். ஆட விடுங்க பாஸ், முறை பொண்ணுன்னா அப்படித்தான் முறைச்சுக்கிட்டு சுத்துவா. எது, அவ உனக்கு தானே முறை பொண்ணு, என்னையப்பா முறைச்சபடி சுத்துறா அவ என்றான் ரிச்சர்ட் அலுப்புடன். ஓகே, ரொம்ப ஃபீல் ஆகாதீங்க, நான் உங்களுக்காக அவகிட்ட ஸ்ட்ராங்கா ஒரு ரெக்கமெண்டேஷனை போட்டு வைக்கிறேன். வேண்டாண்டா சாமி, அவ உன்கிட்ட என்ன எகிருவான்றத நான் அன்னைக்கு நேர்லயே பார்த்தேனே, என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிறேன், நீ குறுக்க புகுந்து எது இடியாப்பத்தை புழிஞ்சிடாத என்று கருணிடம் வேகமாக மறுத்தான் ரிச்சர்ட். எனக்கு வேலை மிச்சம் போங்க, எதுக்காக தேவையில்லாம இந்த ஓவர் டைம் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த நேரத்தை நான் உருப்படியா என் பப்ளியோட செலவிட்டுக்குவேனே என்றவன் பேச்சிக் கொள்ளவும் இவன் வெறுப்பாக உணர்ந்தான். சரி, உங்கள்கிட்ட பேசி எனக்கு ரொம்ப நேரம் வீணாயிடுச்சு, நான் இப்ப அங்க நேரா உங்க வீட்டுக்கு தான் வரேன், அருந்ததியோட நான் தனியா மனசு விட்டு பேசுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுங்க, இன்னும் 15 மினிட்ஸ்ல உங்க வீட்டு வாசல்ல இருப்பேன், அப்புறம் நான் வர்றது அவளுக்கு தெரியக்கூடாது, மறந்துடாதீங்க என்று வேகமாக இவன் ஏதும் கூறும் முன்னே அலைபேசியை அணைத்து விட்டான் கருண். அடப்பாவி, எப்படியெல்லாம் வேலை பண்றான், அவட்ட என்ன சொல்லி எங்க தனிமையில உட்கார வைக்கிறது என்று வாய்விட்டே புலம்பியபடி தன் தங்கையிடம் சென்றான் ரிச்சர்ட். அடடா, இப்படி மொத்தமா பூக்களின் தேசத்தில் நிற்பவளிடம் இந்த சிறிய பூங்கத்தை கொடுத்தாள் அவ வாங்கிக்குவாளா, ஏமா நீதான் கொஞ்சம் கேட்டு சொல்ல என்று தன் அருகில் வந்து உதவி கேட்ட குரலில் ஆச்சரியமாக திரும்பிய அருந்ததி எதிரில் நின்றிருந்தவனை கண்டு உறைந்து விழித்தாள். இமைகள் இமைக்க மறக்க, இதயம் துடிக்க மறக்க, உடலில் மட்டும் மெல்லிய நடுக்கம் பரவ நின்றிருந்தவளை நெருங்கியவன், மே ஐ ஹெல்ப் யூ என்று முகமெல்லாம் புன்னகையாக வினவினான் கருண். உலர்ந்த தொண்டையிலிருந்து
என்கின்ற ஒற்றை எழுத்து கூட அவள் இதழ் வழியே பிரசவிக்க மறுத்து அடம் பிடிக்க அவனை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தவளை இன்னும் நெருங்கி அவளின் கரங்களில் இருந்த பூக்குடையை அவன் மெல்ல பிடுங்கிக் கொண்டான். இத வேற கையில வச்சிருந்தா எப்படி பூக்களை பறிச்சு போடுறதா? இத கொஞ்சம் புடி என்று தன் கையில் இருந்த பூங்கொத்தை தந்திரமாக அவள் கரத்தினுள் திணித்தான் நாயகன். அடுத்தடுத்து அவனுடைய அதிரடி வரவாலும் செயல்களாலும் மலங்க மலங்க விழித்தபடி நின்றவள் தன் கையில் இருந்ததை மெதுவாக தடவி பார்த்தாள். தயக்கத்துடன் அவனிடம் விழிகளை உயர்த்த அவனும் கவனமாக பூக்களை பறித்துக் கொண்டிருந்தான். இனிப்பை மொய்க்கும் எறும்பாக தன் பார்வையால் அவன் முகத்தை ஆவலுடன் ஆராய்ந்தவள் சட்டென்று தன் எதிரே இருப்பவன் பிரம்மையா உண்மையா என சந்தேகித்து உற்று பார்த்தாள். சந்தேகமே வேண்டாம், உண்மைதான் என்று அவள் புறம் திரும்பாமல் அவனிடமிருந்து குரல் மட்டும் வெளிவந்தது. நாண சிவப்பேர படபடத்தை மீகளை தாழ்த்தி தன் கையில் வீற்றிருக்கும் பூங்கொத்தை வெட்க புன்னகையுடன் மென்மையாக வருடினாள் பெண். முதல் நாளைய வெட்கத்தை அவளிடம் மீண்டும் கண்ட உற்சாகத்தில் உடனே குதூகலமானவன் அடுத்து, ஆமா, இன்னும் எவ்வளவு பூக்கள் பறிக்கணும் என்றான் பரிதாபமாக. ஐயோ என நாக்கை கடித்தவள், சாரி போதும் என்று அவனிடம் பூக்குடைக்காக கையை நீட்டினாள். பரவாயில்ல, என்கிட்ட இருக்கட்டும், அப்புறம் உன்னோடதே வாங்கிக்கிட்டு என்னோடதே திருப்பி தந்துட போற என்றான் கருண் அவளை ஆழ்ந்து பார்த்தபடி. அவன் மொழி புரியாமல் ஒரு கணம் விழித்தவளுக்கு பின்பே விஷயம் புரிய, இதென்ன மறைமுக அறிவிப்பா? என்னிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிறாரா என்று யோசித்தாள். பின் தன் நெஞ்சோடு பூங்கத்தை இடதுபுறம் இறுக்கிக் கொண்டு, என்னால ரெண்டையும் வச்சுக்க முடியும் என்று விழிகள் தழைய முனகியபடி அவனிடம் தன் வலதுகரத்தை நீட்டினாள் அருந்ததி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.